நினைவுகளே நினைவுகளே நின்றுவிட மாட்டீரோ, கனவுகளே கனவுகளே கலைந்து விட மாட்டீரோ, இரவு பகல் இப்படி நீர் என்னை வதைப்பதனால் உறவுகளை விட்டே நான் ஓடத் துணிந்து விட்டேன். செம்மையுறும் கற்பனையில் சிறகடிக்க பார்க்கின்றேன். முன்னாள் கதைகளெல்லாம் முகம் காட்டுகின்றனவே, இந்நாள் துயரமெல்லாம் இணைந்து வருகின்றனவே. பட்ட கடன் தீர்ப்பேனா, பாமரர்க்கு மேடையிலே பரிந்துரைக்க போவேனா, கொட்டுகின்ற தேளையெல்லாம் கும்பிட்டு நிற்பேனா, கொல்லுகின்ற சூழ்நிலையை குடித்து மறப்பேனா, சொல்லி அழுது விட்டால் துயரமெல்லாம் தீர்ந்துவிடும். சொல்வதற்கு வார்த்தை இல்லை, சொல்ல ஒரு நண்பர் இல்லை. தனியே படுத்தழுது தலையணையை நனைப்பதன்றி இனியோர் பரிகாரம் எவரும் உரைப்பதில்லை. மாற்றம் ஒன்று தேடுகிறேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆற்றும் வழி தேடுகிறேன், ஆறவில்லை தேரவில்லை. காற்றொன்றை இந்த கட்டையிலே விட்டு வைத்த கூற்றுவனை காணாமல் என் குழப்பம் அகல்வதில்லை. இது போன்ற உணர்ச்சியை அப்படியே ததும்பி வெளிப்படுகிற ஏராளமான பாடல்களை அவர் வழங்கியிருக்கிறார். அதில் குறிப்பாக நான் உலக நாடுகளில் எல்லா இடங்களிலும் கண்ணதாசனை பற்றி பேசுகிற பொழுது இந்த 2 தன்னுணர்ச்சி பாடல்களை நான் சொல்லும் பொழுது மக்கள் அழுவார்கள். அதுதான் கண்ணதாசனுடைய சிறப்பு. அது ஒரு சிறப்பு. கண்ணதாசன் சினிமாவுக்கு பாட்டு எழுதினால் இன்றைக்கு நீங்கள் மெட்டு போட்டு கொடுத்து விட்டால் அதை ஒரு வாரம் யோசித்து யோசித்து அதற்கு அவர் ஒரு மெட்டை நிரப்பி கொண்டு வருவார்கள். அப்பொழுது அப்படி அல்ல. அவர் காலையில் ஒரு 8 மணிக்கு நன்றாக குளித்து அற்புதமாக அந்த சந்தன கலரில் சட்டையும் வேட்டியும் அணிந்து கொண்டு அப்படி வெளியார் காட்சியா, அது தரிசனமே அவ்வளவு அழகாக இருக்கும் கண்ணதாசன். அப்படி வந்து வாசலில் நிற்பார். இது 1960கள் முழுவதும் இதுதான் கதை. அவர் வாசல் வந்து நின்றால் ஒரு 20-30 கார்கள் வரிசையாக நிற்கும் அவர் வீட்டு வாசலில். ஒவ்வொரு பட தயாரிப்பாளரும் என்னுடைய படத்திற்கு பாட்டு எழுத வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு போவதற்கு ஒருவரை ஒரு முண்டி எடுத்துக் கொண்டு போய் நிற்பார்கள். அவர் எவன் முதலில் வந்தான் எவன் அடுத்து வந்தான் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் வருவார், வந்தவுடன் ஒரு காரை திறந்து ஏறி உட்கார்ந்து கொள்வார். அப்படியே போவார். அவர் பின்னாலே மற்ற கார்கள் போகும். ஒரு படத்திற்கும் 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் தான் பாட்டு. போவார், உட்காருவார், மெட்ட சொல்லு. அவரே சொல்கிறார், சினிமா சந்தையில் 30 வருடம் என்று அவர் எழுதியிருக்கிற புத்தகத்தில் நான் 5000 பாடல்களுக்கு குறையாமல் எழுதியிருக்கிறேன். KV மகாதேவனுக்கு மட்டும் 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறேன். இந்த 1000 பாடல்களில் 900 பாடல்கள் KV மகாதேவனுக்கு நான் எழுதி கொடுத்து அவர் மெட்டு போட்டார். அப்படி என்றால் KV மகாதேவனுடைய பெருமை யோசித்து பாருங்கள். இவர் எழுதி கொடுத்ததற்கு அவர் மெட்டு போட்டார். ஆனால் கண்ணதாசன் விஸ்வநாதன் அதை ஒத்துக்கொள்ள மாட்டான். அவன் போட்ட மெட்டுக்குத்தான் நான் பாட்டு எழுத வேண்டும் என்பான். மெட்டுக்கு பாட்டு எழுதுவது என்பது எலிப்புரியில் சிக்கிய எலி மாதிரி. அதை விட ஒரு சித்திரவதை எதுவுமே கிடையாது. அதற்கேற்றாற்போல் வார்த்தைகளை கொண்டு போய் கொட்ட வேண்டும், அனாவசியமான வார்த்தைகளை வைத்து நீட்ட வேண்டும் என்று தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் அவர் அங்கே சொல்லுவார். அவர் பேனா பிடித்து எழுதியதில்லை. அவரோடு நீண்ட நெடுங்காலம் உதவியாளராக இருந்து அவருடைய முழு வாழ்க்கையையும் அவருடைய பலம் என்ன அவருடைய பலவீனம் என்ன என்ற அனைத்தையும் அறிந்து வைத்திருந்த கண்ணப்பன், ராமகண்ணப்பன், அவரும் நானும் பல நேரங்களில் தியாகராய நகர் சாலையில் நடந்து கொண்டே எல்லா அனுபவங்களையும் அவர் சொல்ல நான் கேட்டுக்கொண்டே செல்லுவேன். அப்பொழுது அவர் சொல்வார், கண்ணதாசனை நம் கவிஞர் தான் சொல்ற, கண்ணதாசன் சொல்ல மாட்டார். கவிஞரை பொறுத்தவரையில் அவர் பேனா எடுப்பது ஒன்றுக்காகத்தான். எதற்கு என்று கேட்டேன், செக்கு புக்கில் கையெழுத்து போடுவதற்குத்தான். மற்றபடி அவர் பேனா எடுத்து பாடல் எழுத மாட்டார். மெட்ட சொன்னியா, கட்டகாரத்தை சொல்லு, உடனே வந்து விழுந்து கொண்டே இருக்கும் வார்த்தை. அப்படி ஒரு வாரம். பஞ்சு அருணாச்சலம் அவருடைய சகோதரர் மகன். எந்த ஒரு மனிதனும் கண்ணதாசனுக்கு நீண்ட காலம் உதவியாளராக இருந்து குப்பை கொட்ட முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லுகிற வேகத்திற்கு எழுத முடியாது யாராலும். காட்சியை சொன்ன உடனே வார்த்தைகள் வந்து சரம் சரமாய் விழும். பஞ்சு அருணாச்சலம் இவருடைய சகோதரன் மகன். அவர் இவரிடம் துணை உதவியாளராக இருந்தார். அந்த பஞ்சு அருணாச்சலம் நானும் சென்னையில் அடையாறு பகுதியில் நகரத்தார் அமைப்பில் ஒரு கூட்டம் கண்ணதாசனுக்கு, அந்த கூட்டத்தில் பேசுகிறோம். அப்பொழுது எனக்கு முன்னால் பஞ்சு அருணாச்சலம் பேசுகிற போது சொல்கிறார், கவிஞர் எப்பொழுதும் பேனா பிடித்து எழுத மாட்டார். அவர்கள் மெட்டை சொல்லுவார்கள், சொன்ன உடனே இவர் விறுவிறு என்று சொல்லிக்கொண்டே போவார். அதை நாம் காதில் வாங்கி எழுதி கொண்டே வர வேண்டும். நான் எப்படி எழுதுவேன் தெரியுமா, அந்த ரகசியத்தை உங்களுக்கு என்று சொல்கிறேன் என்றார். அப்படி என்ன பெரிய ரகசியத்தை இவர் சொல்ல போகிறார் என்று நானும் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டேன். அவர் சொன்னார், பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது, 4 வகை குணம் இருக்கும் நடக்க வரும் கால்களுக்கும் வலு இருக்காது வந்து பாட்டு வரும். இப்ப இவர் பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது வேகமாக சொல்லும் போது எப்படி எழுத முடியும்?
உடனே இவர் எழுதுவாராம், பா பா பா. பால் இருக்குமா, ஒரு பா. பழம் இருக்கும், இன்னொரு பா. இத அவரே சொல்கிறார். நான் இப்படிதான் எழுதுவேன், பா 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 பான்னு எழுதி நினைவில் வைத்துக் கொள்வேன். பிறகு பொறுமையாக உட்கார்ந்து அந்த மொத்தமாக முடித்து இசையமைப்பாளரிடம் கொடுப்பேன். அப்பதான் எனக்கு ஒரு ரகசியம் புரிந்தது. ஓஹோ, இந்த காத்திருந்த கண்கள்னு ஒரு படம் வந்து பார்த்துட்டீங்க நீங்க. ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே என்று பாடல் இருக்கும். அழகான பாடல். சீர்காழி கோவிந்தராஜன் மிக அற்புதமாக பாடியிருப்பார். வட இந்தியாவின் மாபெரும் இசை மேதை நௌஷத்தே மனம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து கேட்ட பாடல். அந்த ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலே. இது எனக்கு ரொம்ப இது என்ன ஒருத்தி மட்டும் கரையினிலேன்னு வரும், இது என்ன ஒருத்தி மட்டும் தரையினிலேன்னு எழுதிட்டாரு. இதை வந்து இவர் தான் பாப்பான்னு கேட்டு எழுதுறவராயிட்ட. அது போல இந்த ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலேன்னு அவர் சொன்னது இவருக்கு அதுல தரையினிலேன்னு விழுந்திருக்கு. எழுதிட்டார். எழுதி இசையமைப்பாடம் கொடுத்துட்டார். விஸ்வநாதன் வாங்கி பார்த்தார். சீர்காழியான கொடுத்தார். சீர்காழி பாடிட்டார். பாடியது படமாக்கப்பட்டு விட்டது. படமும் வந்து விட்டது. இவர் இந்த பாட்டை கேட்கிறார் கண்ணதாசன். ஏய் என்னடா ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலேவா? கூப்பிடா அந்த பஞ்சுவை. அது அவரே சொல்றாரு பஞ்சநாஜனும் மேடையில. பஞ்சு உடனே என்ன அவரு சித்தப்பாங்கிற கண்ணதாசன் என்ன என்னடா எழுதிக்க? ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலேன்னு எழுதிக்க. ஆமா வேற என்ன? ஏய் ஒருத்தி மட்டும் கரையினிலேன்னு இல்லடா நான் சொன்னேன். கரைக்கும் தரைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொன்னாராம். ரொம்ப கோவம் வந்துடுச்சான் கவிஞர். முட்டாளே, நீர்நிலையை ஒட்டி இருந்தா அதுக்கு பேர் கரைடா. நீர்நிலை இல்லாத இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் தரை. நான் ஓடம் நதியினிலேன்னு சொல்றேன். அப்ப ஒருத்தி மட்டும் கரையினில தானடா இருக்கணும், தரையிலன்னு எழுதி வச்சிருக்கிய. அப்படி எழுந்து யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேகமாக அந்த மனிதன் பாடல்களை கொடுத்தான். 5000 பாடல்கள் எழுதிட்டான். எழுதுனான்னு சொல்லக்கூடாது, அதுல பல்லாயிரம் பாடல்கள் சொல்லப்பட்ட பாடல்கள் தான். ஸ்ரீதர் வந்து நான் திரும்பி பார்க்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு. அதுல அவர் சொல்றாரு, நெஞ்சில் ஓர் ஆலயம் படம். அந்த நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தில் ஒரு காட்சி. நாளை அவனுக்கு அறுவை சிகிச்சை நடக்க போகிறது நாயகனுக்கு. அந்த அறுவை சிகிச்சையில் மரணம் அடைந்து விடுவோம் என்று நாயகன் நிச்சயமாக நினைக்கிறான். அப்படி நினைப்பதனால நான் தன்னுடைய மனைவியிடம் சொல்றான், முதல் இரவில் நீ எந்த மாதிரி அலங்கரித்துக் கொண்டு என் கண் முன்னால் காட்சி தந்தாயோ அதே அலங்காரத்தோடு இப்பொழுது உன்னை நான் பார்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் நாளை நான் உயிரோடு இருப்பேனோ இல்லையோ தெரியாது என்று அவன் சொல்கிறான். இதுதான் காட்சி. அவள் அந்த முதல் இரவில் இருந்த ஆடை அலங்காரத்தோடு இங்க வந்து அவன் முன்னால் இருக்க வேண்டும் கவிஞர். இதுதான் காட்சி சொன்ன. அடுத்த நிமிடம் சொன்னாரா, என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ. உடனே என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ என்று ஆரம்பித்த 4 வரிய சொன்னாரு. என் உடம்பில் உள்ள மயிர்கால் எல்லாம் சிலிர்த்து விட்டது. ஒட்டுமொத்த கதையையுமே அவ்வளவு கேட்ட அடுத்த கணமே உடனே சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் கண்ணதாசனுக்கு இருந்தது. இன்றைக்கும் நான் சொல்றேன், நீங்க எத்தனையோ பாடல்லாம் கேட்கறீங்க இல்லையா, காதுல ரத்தம் வழியும் இப்ப பாடல்லாம் கேட்டீங்கன்னா. நான் சொல்றேன், அந்த நெஞ்சில் ஓர் ஆலயத்துல 2 பாடல் கேளுங்க. இந்த என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை நினைத்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள துடித்தாயோ. அதுதான் முதல் 4 வரி. அந்த பாடல் வேறு ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஷெனாய் இருக்கும், ஒரு வயலின் இருக்கும், ஒரு புல்லாங்குழல் இருக்கும். இது தவிர இசைக்கருவியே இருக்காது. இரவு நேரத்தை அந்த பாட்டை கேட்டு பாருங்க நீங்க. அதே போல சொன்னது நீதானா பாட்டு பாருங்க. நான் வந்து ஆஸ்திரேலியா போயிருந்த பொழுது சிட்னியில என்னை ஒரு நண்பர் வந்து சந்தித்தார். ஐயா, நான் இந்த பாடலை 30 ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை ஒரு முறையாவது நான் கேட்பேன். எந்த பாடல்னு கேட்டேன். சொன்னது நீதானா, சொல் சொல் சொல். அந்த பாடம், அந்த காட்சியை நீங்க பாருங்க. சொன்னது நீதானா, அதாவது வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு அறுவை சிகிச்சை நடந்தா நான் செத்து போயிடுவேன். இந்த டாக்டரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நீ மறுமணம் செய்து கொள்ளணும்னு அவன் சொல்றான். கட்டிய கணவன் சொல்றான். அந்த பாடல் பாரு. சொன்னது நீதானா, சொல் 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 என்றால் அவளால் நம்ப முடியல, அதை தாங்க முடியல. அதை ஸ்ரீதர் சொல்றார், இவ்வளவு சிக்கல் அவளுக்கு மனதுக்குள்ள இருக்கு, அதை நீங்க வெளிப்படுத்தணும். சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே. அடுத்த வரி பாருங்க. சம்மதம் தானா, ஏன்
ஏன் ஏன் என் உயிரே, அடுத்தவன் என்னை திருமணம் செய்து கொள்வது உனக்கு சம்மதம் தானா? சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே, சம்மதம் தானா? ஏன் 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 என் உயிரே, மங்கள மாலையும் மஞ்சளும் கொடுத்து தந்தவன் நீதானே, மணமகளாய் மனதில் நிறுத்தியவன் நீதானே, என் உயிரில் உன்னுயிரை இணைத்ததும் நீதானே. அப்படி வரிசையாக அந்த பாடல் வருகிற பொழுது அந்த உரா மறக்கவே முடியாதது. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கைப்படலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா. இந்த மாதிரி அந்த திரைப்பட உலகத்தில் அவர் சாதித்ததை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் 5000 பாடல்கள் எழுதியிருக்கார். இந்த 5000 பாடல்கள்ல நான் உட்கார்ந்து 500 பாடல்களை தொகுத்தேன். கண்ணதாசன் மறைந்த போது பஞ்சவர்ணாச்சலம் ஒரு இரங்கல் செய்தி கொடுக்கிறார். ஒரு அழகான இரங்கல் செய்தி, அது உண்மையானதும் கூட. பஞ்சவர்ணாச்சலம் சொல்கிறார், மாமரம் ஏராளமாக பூத்தது, பூத்ததில் பாதி விழுந்து விட்டது, காய்த்ததில் பாதி வெம்பி விட்டது, எங்கி இருக்கும் கனிகள் அனைத்தும் அமரத்துவம் வாய்ந்த அற்புத கனிகள் அப்படின்னு சொல்றார். எந்த மனிதனையும் புகழ்ந்தே பேசாத ஒரு படைப்பாளி உண்டுன்னா அது ஜெயகாந்தன் மட்டும்தான். ஜெயகாந்தனால யாரையும் புகழ முடியாது. ஒரு கூட்டத்தில் பேசுறத நான் இப்பொழுது சமீபத்தில் யூடியூப்ல இருக்கு, கேட்கலாம். என்னை திட்ட சொன்னீங்கன்னா நான் வசதியை திட்டுவேன், ஆனா என்னை ஒருத்தனை புகழ சொன்னீங்கன்னா எனக்கு வார்த்தையே வராதுன்னு வரவர். ஆனால் கண்ணதாசன் இறந்த பொழுது அவர் எழுதுகிறார், என்ன மாதிரி அஞ்சலி தெரியுமா, ஒரு கவிஞனுக்குரிய முழு பலமும் முழு பலவீனமும் கொண்டவனாக இருந்தவன் கண்ணதாசன். கண்ணதாசன் இருந்த வரையில் அவனுடைய பலமும் பலவீனமும் சேர்த்து பேசப்பட்டன. கண்ணதாசன் மறைந்த பிறகு அவன் பலவீனமும் மறைந்து விட்டது. இனி அவன் பலம் மட்டுமே பேசப்படும். திரை உலகில் தமிழை தவம் போல் நடத்திய ஒரு கவிஞன் கண்ணதாசன் சொல்லிட்டு சொல்றாரு. கண்ணதாசனுடைய பல திரைப்பட பாடல்களை கொஞ்சம் செதுக்கி பார்த்தால் உலகத்தின் ஆகச்சிறந்த கவிதைகளாக அவை காட்சியளிக்கும் என்கிறார். அது உண்மை. அது அதனால நான் என்ன பண்ணேன், இந்த 5000 பாடல்ல எல்லாவற்றிலும் அப்படியே தவிர்த்துட்டு ஒரு 500 பாடல்களை தேர்ந்தெடுத்தேன். இந்த 500 பாடல்களில் எந்த ஒரு பாடலையும் உங்களால இது சாதாரணம், இது ஒரு சினிமா பாட்டு என்று தூக்கி போட முடியாது. அந்த 500 பாடல்களில் 15 பாடல்களை நான் தேர்ந்தெடுத்தேன். அந்த 15 பாடல்கள் தான் காலத்தை வென்றவன் கண்ணதாசன் ஒரு புத்தகமாக கற்பகம் புத்தகாலயத்தில் இருக்கு. 5000 பாடல்களில் 15 பாடல்களை மட்டும் தேர்ந்தெடுப்பது என்றால் அது எவ்வளவு சிரமமான வேலை என்று நீங்கள் யோசிங்க. அது கண்ணதாசன் எழுதிய 500 பாடலுமே என்னால் சொல்ல முடியும். 60களில் ஏறக்குறைய அவர் எழுதிய எல்லா பாடல்களையும் என்னால் சொல்ல முடியும். நான் அந்த காலத்தில் மிகச்சிறப்பாக பாடுவேன். அதை இப்ப சொல்ல யாரும் நம்ப மாட்டீங்க. நான் அனைத்து கல்லூரி பாட்டு போட்டியில நைட்டிங்கேல் அவார்டு வாங்கினவன். எந்த நேரமும் பாடிக்கொண்டே இருப்பேன். கண்ணதாசனுடைய எல்லா பாடல்களையும் பாடிக்கொண்டே இருப்பேன். ஓரளவு நன்றாகவே பாடுவேன். அப்பொழுது அந்த பாடல்களில் எந்த ஒன்றையும் இப்பொழுது என்னால் மறக்க முடிவதில்லை. இப்ப நீங்க எல்லா பாடலும் வேண்டாம், நாம ஒரு பாட்டு எடுத்துப்போமே. கண்ணதாசன் திரைப்பட உலகத்தில் மற்றவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? 6 மனமே 6, ஆண்டவன் கட்டளை 6 இல்லையா? அந்த பாடலை நீங்க பாருங்க, திரும்ப திரும்ப அந்த பாட்டை நீங்க கேட்டு பாருங்க. இது போன்ற பாடல்கள் தயவு செய்து இரவு நேரத்தில் கேளுங்க. அதாவது ஏற்கனவே பார்சி மதம் பழமையான மதம். பார்சி மதத்தின் சார்பாக 10 கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது கிபி 5ஆம் நூற்றாண்டில் பகல்வி என்கிற ஒரு மொழி வழக்கில் இருந்தது. இப்ப அந்த வழக்கு அழிந்து விட்டது. அந்த பகல்வி மொழியில் பார்சி சமயத்தினுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் 10 கட்டளைகளை சொல்றான். யாரையும் பழிக்காதே. முதல் கட்டளை, யாரையும் பழிக்காதே. பேராசையும் பெருவிளைவும் கொள்ளாதே. யாரிடத்தும் கோபத்தை காட்டாதே. எந்த நிலையிலும் கவலைக்கு இடம் கொடுக்காது. சுகபோகங்களில் மறந்தும் மூழ்கி விடாது. யார் மீதும் எந்த நிலையிலும் பொறாமை கொள்ளாது. சோம்பலுக்கு இடம் தராது. உழைத்து கொண்டே இரு. பிறர் பொருளை விரும்பாது. பிறன் மனைவியை விழையாது. இதுதான் அந்த 10 கட்டளை. இது பார்சி சமயத்தில் உள்ள கட்டளைகள். இந்த சினாய் மலைக்குன்றில் நம்ம புதிய பழைய ஏற்பாடை புத்தக பைபிள்ல படிச்சோம்னா, சினாய் மலைக்குன்றில் மோசஸுக்கு முன்னால்
ஜெகோவா என்கிற கடவுள், யூத மத கடவுளே தோன்றி 10 கட்டளைகள் வழங்கியதாக இருக்கு. நான் ஒருவன் தான் கடவுள், என்னை தவிர உனக்கு வேறு யாரும் கடவுள் கிடையாது. உருவ வழிபாடு கூடவே கூடாது. வரிசையா எங்க மனசுக்குள்ள எண்ணிக்குங்க. உருவ வழிபாடு கூடவே கூடாது. கடவுளுடைய திருப்பெயரை எந்த தவறான காரியத்திற்கும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு வாரத்தில் 7 நாட்கள் என்றால் 6 நாட்கள் நீ உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். 7வது நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் இறை சிந்தனை மட்டும்தான் உன் இதயத்தில் நிழலாட வேண்டும். அதுக்கடுத்து பெற்றோரை பராமரிப்பது உன்னுடைய முதற் கடமை. அதற்கு பிறகு திருடாதே, பிறகு கொலை செய்யாதே, அதற்கு பிறகு பொய் சாட்சி சொல்லாதே, அதற்கு பிறகு பிறருடைய உடைமை, பிறருடைய விலங்குகள், பிறருடைய பெண்கள் இவர்களை ஒருபோதும் பறிக்க எண்ணாதே. இப்படி 10 கட்டளை மோசஸுடைய கட்டளையா இருக்கும். ஆனா கண்ணதாசன் 6 கட்டளை தான் சொல்றான். எந்த ஒன்றும் புதிதில்லை. கண்ணதாசன் சொல்ற அந்த 6 மனமே 6 பாடலில் எந்த ஒரு கருத்தும் ஆஹா இதுவரையில் நாம் கேட்காத கருத்து என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அது எவ்வளவு அழகான மொழியில், எவ்வளவு அற்புதமான வைப்பு முறையில் அவர் வழங்கி இருக்கிறான். அதுவும் ஒரு மெட்டுக்கு அவன் எழுதி இருக்கிற பாட்டு. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. நேரடியாக நீங்கள் அர்த்தம் எடுத்தா 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா அந்த ஆண்டவன் கட்டளை 6, அந்த 6ஐ நீ ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய மனம் ஆறுதல் அடையும். நீ ஆறுவாய். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இயற்கை வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். இப்ப நீங்க உள்ள அப்படியே ஆழ்ந்து பாருங்க. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. எவன் உள்ளம் அமைதியாக இருக்கும்? சிந்தனையும் சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் பயணித்து ஒரு மையப்புள்ளியில் சந்திக்கிறார் போன்ற வாழ்வை எவன் நடத்துகிறானோ அவனுடைய உள்ளத்திற்கு தான் அமைதி கிடைக்கும். அதுதான் இறைவனுடைய முதல் கட்டளை. ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. உன் வாழ்க்கை என்றால் இரவு பகல் என்பது இயற்கை. உறவு பிரிவு என்பது வாழ்க்கை. இன்பமாக முழுவதும் இருக்க முடியாது, துன்பமே தொடர்ந்து ஒருவனுக்கு வரும் என்பதும் கிடையாது. எனவே அவர் அடுத்து சொல்வது என்ன? இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. இன்பம் விழையான் இடும்பை இயல்பென்பான், துன்பம் உறுதல் இளன். 2000 வருஷத்துக்கு முன்னே வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கான். அதைத்தான் இவர் சொல்றாரு. இன்பம் என்றால் துன்பமும் இருக்கும். அதனால இந்த 2ஐயும் ஏற்றுக்கொள். அது என்ன அழகு! சொல்லுக்கு செய்கை பொன்னாகும். அது ரொம்ப அழகான பாடலை வரி வரியாக நீங்க பார்க்கணும். அதாவது ஒன்றே சொல்வார், ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும், வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இது 2 கட்டளை. அடுத்து 4 கட்டளை. அடுத்து ரெண்டு கட்டளையாக 3 சரணத்தை அவர் பேசுவாரு. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். உண்மை வேறு, அன்பு வேறு கிடையாது. அது எவ்வளவு அழுத்தமா சொல்றப்பா. உண்மைதான் அன்பு. எனவே உண்மை வேறு, அன்பு வேறு அல்ல. ஒரு நாணயத்தின் 2 பக்கமாக உண்மையும் அன்பும் இருக்கின்றன. அந்த உண்மையும் அன்பும் உன்னிடம் இருந்தால் உலகம் உன்னை வணங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் தான் உயிர் வணங்கும். பள்ளத்தில் படுத்திருக்கும் பொழுது பணிவு காட்டினால் அது பெருமை அல்ல. இமயம் அளவுக்கு நீ உயர்ந்து விட்டாலும் நாணலை போல் வளைந்து நீ பணிவை காட்டுகிற போதுதான் நீ பெருமைக்குரியவனாக மாறுகிறாய். இப்படி 4 கட்டளையும் சொல்லி 6வது நான் ரொம்ப வியந்து ரசித்து திரும்ப திரும்ப கேட்கிற இடம். எவ்வளவு செறிவாக சுருக்கமாக ஒரு வாழ்வியல் தத்துவத்தை ஒரு சின்ன சரணத்தில் சொல்லிவிட்டு போக கண்ணதாசனால் முடிகிறது.
ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அவ்வளவுதான். யார் மிருகம்? ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். இவன் பண்பு நலனில் மிருகமாகத்தான் தாழ்ந்து கிடக்கிறான், ஆனால் இவன் பேசுகிறான். அதனால் இவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இப்படி இது மாதிரியான பாடல்கள் ஏராளமாக கண்ணதாசன் கொடுத்திருக்காரு. இதுல நீங்க ஒவ்வொன்றிலும் தத்துவ தரிசனத்தை பார்க்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு கண்ணதாசனுக்கும் ஷெல்லிக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. வாழ்வில் ஏராளமான சோதனைகளை ஏராளமான காயங்களை பெற்றவன் தான் ஷெல்லி. அதனால ஒரு கட்டத்தில் தன்னுடைய வலியையும் தன்னுடைய வேதனையையும் பொறுக்க முடியாத நிலையில் ஷெல்லி எழுதுவான், lift me as a wave, a leaf, a cloud, I fall upon the thorns of life, I bleed என்று. காற்றே, என்னை ஒரு இலையை போல் அலையை போல் மேகத்தை போல் எடுத்துச் செல், நான் வாழ்வின் முட்கள் மீது விழுந்து கிடக்கிறேன், என் இருதயம் முழுவதும் ரத்தம் வழிகிறது என்று கண்ணீர் விட்டு புலம்புகிற அதே ஷெல்லி மக்களுக்காக சொல்ல வருகிற பொழுது if winter comes can spring be far behind என்று பேசுகிறான். இப்பொழுது மழைக்காலம் அல்லது குளிர்காலம் என்றால் வாடிவிடாதே, அது வசந்த காலம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி என்று அறிந்து கொள். எனவே நாளைய வசந்தம் வரப்போகிறது என்பதற்காக இந்த குளிர்காலத்தை தாங்கிக் கொள் என்று பேசுகிறானே, அதேதான் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய கவிதைகளைத்தான் நான் சொன்னேன். அழுகையும் புலம்பலும் ஒப்பாரியும் தான். என்னை அழவிடு என்னை அழவிடு, அன்னை என்னை அழவே படைத்தாள், பிறப்பிலும் அழுதேன் வந்து பிறந்த பின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், ஒன்றி சேர்ந்தவர் சிலரா சுற்று மறைப்பிலும் அழுதேன், உள்ளே மனத்துளும் அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை அழுது விட்டேன். வானம் அழுவது மழை எனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, கானம் அழுவது கலை எனும் போது, கலைஞன் அழுவது கவிதையாகாதா? என்னை அழவிடு என்னை அழவிடு. சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலம் பெற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். இப்படி ஏராளமாக புலம்பி இருக்கிறவன் தான். ஆனால் ஒரு சினிமாவுக்கு பாடல் கவலை இல்லாத மனிதன், அதுதான் அவனுக்கு எல்லா கவலையும் வந்தது. படத்துடைய பேர் தான் கவலை இல்லாத மனிதன். அந்த கவலை இல்லாத மனிதனில் சந்திரபாபுவை நடிக்க வைத்து அவர் பட்ட துயரங்களை எல்லாம் ரத்தம் வடிய எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். அதுல ஒரு பாடல் நான் சொல்றேன், 6 லட்சம் ரூபாய் எனக்கு நட்டம், சந்திரபாபுவை போல என்னை சித்திரவதைப்படுத்தியவன் எவனுமே கிடையாது சினிமா உலகத்தில். அந்த படத்தை எடுத்து எனக்கு 6 லட்சம் நட்டம். அதாவது 1960களில் தொடக்கத்தில் 6 லட்சம் என்றால் இன்றைக்கு 60 கோடிக்கு மேல. 13 கார்கள் அவரிடம் இருந்தன, அத்தனை கார்களும் பறி போயிற்று. அன்றாடம் நீதிமன்ற வாசலில் போய் நிற்க வேண்டிய நிலை கண்ணதாசனுக்கு வந்தது. ஆனால் இவையெல்லாம் கடந்து போனவை. ஆனால் அந்த பாடல் என்றைக்கும் இரவாது. அதை சந்திரபாபு பாடி இருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். தயவு செய்து உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்க போய் யூடியூப்ல அந்த சந்திரபாபு நீங்க இந்த பிறக்கும் போது அழுகின்றார் என்ன மாதிரி அந்த அப்படி ஒரு நகைச்சுவை நடிகரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவன் ஆடல் என்றாலும் சரி, பாடல் என்றாலும் சரி, உடல் மொழியின் மூலம் நடிப்பு என்றாலும் சரி, ஈடு இணையற்ற கலைஞன் சந்திரபாபு. அந்த பாடல் நீங்க சிவாஜி கணேசன் நடித்திருந்தா கூட கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணிருப்பாரு. எவ்வளவு சட்டிலாக அப்படியே சந்திரபாபு அந்த நிற்பதும் உட்காருவதும் அந்த மரக்களை அப்படியே பிடித்து கொண்டு அசைவதுமாக அந்த பாடல் காட்சியும், அந்த இசை என்ன மென்மையான இசை தெரியுங்கிறாங்க. அப்படியே உங்க காதுக்குள்ள அமுதத்தை கொண்டு வந்து சேரும், தேனை கொண்டு வந்து சேரும். அது மாதிரி பாட்டு ஏராளமா எழுதியிருக்கான் கவிதையில. ஆனால் சினிமாவுக்கு எழுதுகிற போது அவனுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறது. காரணம், கடைசி கிராமத்து மனிதனிடமும் சென்று சேருகிற ஆற்றல் சினிமாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை அறிந்து வைத்திருந்த கவிஞன் அவன். அதனால் அவன் எழுதுறான், பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. அந்த சினிமா பாடல் எங்கே கவிதையாகிறது பாருங்கள். அப்படியே இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார், இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். எவ்வளவு அழகான கற்பனை பாருங்க.
இரவின் கண்ணீர் மழை என்பார், முகிலின் கண்ணீர் பனித்துளி என்பார். அந்த பாடல் முழுக்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி சரணம் தான். நீங்கள் 108 உபனிஷதங்களை படித்தாலும் நீங்கள் பெறுவதற்கு முயலக்கூடிய ஒரு தத்துவ தரிசனத்தை இந்த 3வது சரணத்தில் போகிற போக்கில் வைத்துவிட்டு போவதுதான் கண்ணதாசனுடைய மேதாவிலாசம். கடைசி பாருங்க, அன்னையின் கையில் ஆடுவது இன்பம், கன்னியின் கையில் சாய்வதும் இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும்பேர். எனக்கு புறத்தே இருக்கக்கூடியவற்றை அறிவதற்கு பெயர் அறிவு அல்ல. நீங்கள் புத்தகங்களின் மூலமாக தேடி தேடி அடைகிறீர்களே, அவை அனைத்தும் அறிவல்ல, அவை வெறும் தகவல்கள். புறத்தே உங்களுக்கு கிடைப்பவை அனைத்தும் தகவல்கள். உங்களுக்கு உள்ளே நீங்கள் சென்று உங்களுடைய 3வது கண் விழித்து அதன் மூலமாக மெய்யுணர்வு பெற்று அந்த நிலையில் நீங்கள் அடையக்கூடிய ஞானம் இருக்கிறதே, அதுதான் முக்கியமானது. தன்னை அறிய வேண்டும். திருமூலன் சொல்கிறான் இல்லையா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். அதுதான் சொல்றான், அன்னையின் கையில் ஆடுவதின்பம், கன்னியின் கையில் சாய்வது இன்பம், தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம். இப்படி நிறைய அவனுடைய தத்துவ தரிசனங்கள் மட்டும் மிக தெளிவாக தெரிகிற ஒரு 15 பாடல்களை நான் தேர்ந்தெடுத்து புத்தகம், அது ஏறக்குறைய ஒரு பல்கலைக்கழகத்திற்கு முனைவர் பட்டம் பெறுவதற்கான ஆய்வு மாதிரி தான் அந்த புத்தகம் இருக்கும். மற்றபடி கண்ணதாசனை பேசுறதுன்னா பேசிக்கொண்டே போகலாம், நேரம் ஓடுகிறது. இன்னும் ஒரு 3 பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல்கள் ஏராளமாக இருக்கு. ஒரு 3 பாடல்கள் மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். அது எனக்காக நான் சொல்லிக் கொள்கிறேன்னு நினைத்துக் கொள்ளுங்களேன். இந்த வியட்நாம் வீடு படம் பாத்தீங்களா? கவிதைகள் என்பது முழுக்க முழுக்க கண்ணதாசன் பெற்றெடுத்த குழந்தைகள். அது 100 விழுக்காடு கண்ணதாசனுடைய சிந்தனையில் வந்து சேர்ந்தவை. ஆனால் சினிமா பாடல்கள் காலத்தை வென்று நிற்க வேண்டும் என்றால் வெறும் கண்ணதாசனுடைய எழுத்து மட்டும் போதாது. அந்த கண்ணதாசனுடைய பாடல், அந்த பாடலுக்கு இசையமைப்பாளன் கொடுத்திருக்கக்கூடிய இசை உருவம், அந்த இசை உருவத்தை வைத்துக் கொண்டு அழகாக வெளிப்படுத்துகிற பாடகர் அல்லது பாடகியினுடைய குரல், அதை அப்படியே காட்சிப்படுத்துகிற நடிகர் அல்லது நடிகையினுடைய ஆற்றல், இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு பாடலுக்கு அமரத்துவத்தை கொடுக்கிறது. எப்பொழுதும் நான் இந்த வியட்நாம் வீடில் இந்த பாடலை டிவியில் பார்க்கும்போது பார்க்கிறோம், காது கொடுத்து கேட்கிறோம் இல்லையா? அப்படியே சரஞ்சரமாய் கண்ணீரன் வழிந்து கொண்டே இருக்கும். இந்த வயதில் என் மனைவி இருக்கும் போதும் அவள் பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுதும் அழுவேன். இப்ப அவ இல்ல, இன்னும் அழுகை கூடிடுச்சு. அந்த பாடல் நீங்க பாருங்க. அதாவது பாரதியினுடைய முதல் 2 வரியை தான் எடுத்திருக்கிறான். பாரதி சொன்ன அந்த அந்த இடத்துல சிவாஜி கணேசன் பத்மினி நடித்த அந்த நடிப்பு, அந்த முகபாவம், கேவி மகாதேவனுடைய இசை. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. இது பாரதியின் பாடல். இதை கொடுத்து இதுக்கப்புறம் எழுதிய அடின்றான். கண்ணதாசனுக்கு இந்த வரி, பாரதியின் மீது மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர் கண்ணதாசன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில தண்ணீர், நீர் தான் வழியுது, என் கண்ணில் ரத்தம் வழியுது. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. உன்னை கரம் பிடித்தேன், இதெல்லாம் கண்ணதாசன். உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி. வார்த்தையை பாருங்க, கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி, வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி. இப்பொழுது நீங்க போய் அந்த பாட்டை போட்டு பாருங்க. அங்க சிவாஜி கணேசனுடைய முகபாவம் என்ன, அதுல பத்மினியினுடைய முகபாவம் என்ன, ஒரு கணவனும் மனைவியும் எல்லையற்ற அன்பு வயப்பட்டு ஒன்றிணைந்த நிலையில். அப்பதான் அந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும். அதனால அதை அவ்வளவு அழகாக, கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி, வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்து மென்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன்.
முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. என்ன அழகாக அந்த பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வலியை எப்படி இறக்காம பாருங்க. அந்த பாடல் முழுவதையும் நீங்க பார்க்கும் பொழுது என் தேவையை யார் அறிவார், அதை நான் ரொம்ப நுணுக்கமாக சொன்னதை நடிகர் மோகன் ராம் நினைக்கிறார் அவர் பேர். அவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா நான் அவர் மிகப்பெரிய சிவாஜி ரசிகர், இந்த பாடலை நான் பல முறை கேட்டிருக்கிறேன் ஐயா, ஆனால் நீங்கள் சொன்னதை நான் ஒரு பதிவில் பார்த்து ரொம்ப வியந்து மறுபடியும் அதை போட்டு பார்த்தேன், எனக்கே வியப்பாக இருக்கிறேன். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார். அப்போ பத்மினி மடியில அவரு படுத்துருப்பார், அந்த கிழ கோலத்துல வயது முதிர்ந்த நிலையில, நிராதரவான சூழல்ல, பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்ட நிலையில, அந்த மணல்ல அதை அற்புதமா காட்சிப்படுத்திருப்பான். அவங்க முதல் இரவுல எப்படி மஞ்சத்துல படுத்திருந்தாங்க, இப்ப எப்படி மணல்ல மனைவி மடியில படுத்திருக்காரு, அதை படுத்தபடி அந்த பாடல் அந்த வரி வரும். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார் அப்படின்ன உடனே அந்த அம்மா அந்த பத்மினி முகத்தை பார்க்கணும். நீங்க அடப்பாவி, உனக்காகவே வாழ்ந்த, உன்னுடைய கஷ்ட நஷ்டத்திலேயே ஈடுபட்டு உனக்காகவே கரைந்து போன என் மடியில படுத்துக்குன்னு என் தேவையை யார் அறிவார்னு கேட்கிறியடா கல்லை பாவி அப்படின்ற மாதிரி அந்த முகம் காட்டுவா அந்த அம்மா. என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். அந்த வரி வந்த உடனே அந்த அம்மாவுடைய முகம் அப்படி தாமரை மாதிரி மலரும். இதெல்லாம் தான் நீங்க படம் பாடல் என்ன சும்மா கடந்து போறதில்லை, இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நிறைவாக சொல்றேன், விவாகரத்து தேடி அலையிறவர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப அன்பா சொல்றேன், ஒரு 4 கண்ணதாசன் பாட்டை கணவன் மனைவி சேர்ந்து உட்கார்ந்து பாருங்க, நீங்க நிச்சயமா விவாகரத்துக்கு போக மாட்டீங்க, நிச்சயமா போக மாட்டீங்க. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, நெஞ்சிருக்கும் வரையில இந்த பாடல் அவர் சொல்றா பாருங்க, எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, இதைத்தானே நானும் கொண்டு வந்தேன் என்னோடு என் கண்ணோடு, வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன், கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். என்ன பாட்டு பாருங்க, வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன், கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். காதல் என்றால் சேயாவேன், கருணை என்றால் தாயாவேன், கண்ணா உந்தன் நிழலாவேன். இப்படி ஒரு மனைவி உங்களுக்கு வாய்த்து விட்டால் அதை விட சொர்க்கம் உலகத்தில் எங்காவது உண்டா? அப்படி அந்த மனைவியை ஆக்குவது உங்க கையில தான் இருக்கு. இப்போ ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பாடுற மாதிரி பாலும் பழத்துல இருக்கு இல்லையா பாட்டு, ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு தானே அது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். அது பாட்டை நீங்க, நான் காணும் பொருள் யாவும் நீ ஆக வேண்டும். அது எவ்வளவு சுயநலம் ஆணுக்கு இருக்குதுன்னு பாருங்க. இவன் சொல்றான், நான் காணும் உலகங்கள் நீ ஆகணும், நான் காணும் பொருள் யாவும் நீ ஆகும், என்னை தவிர யாரும் இருக்கக்கூடாது உன் மனசுல. இவன் சொல்றான், அவ என்ன சொல்றா பாருங்க அடுத்த வரியில, பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். அந்த பால் எனக்கு வேண்டாம், அந்த பழம் எனக்கு வேண்டாம், இருக்கிற பாலையும் பழத்தையும் உனக்கு கொடுத்து விட்டு பார்த்து பசியாறுவதுதான் என் வேலை. பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும். அங்க எங்கேயாவது விரசம் இருக்கா? காதல் பாட்டு தான். அந்த காதல் பாடலில் ஒரு விரசத்தை உங்களால் கண்டெடுக்க முடியுமா? சொல்லென்றும் பொருள் என்றும் மொழி என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை,
ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை. இந்த பாட்டை திரும்ப திரும்ப கணவனும் மனைவியை கேட்டு பார்க்கணும். சரி, ஒரு கணவனுக்கு மனைவி தான் பாடுறாளா, கணவன் பாடலையா? இந்த பாலும் பழம் படத்தையும் நீங்க, நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஒரு பாலும் பழத்தையும் ஒரு தங்க பதக்கத்தையும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்மகனும் பார்க்கணும். அப்பதான் மனைவிக்கு பணிவிடை செய்வது எவ்வளவு பேரின்பம்னு தெரியும். நீங்க பாலும் பழத்தை அவ காச நோயாளி ஆகிட்டா, மனைவி காச நோயாளி ஆகி விட்டாள்னு கைவிட்டான் அவன். அவளுக்கு என்னென்ன மாதிரி பணிவிடை செய்யறான், அது எவ்வளவு சின்ன சின்ன வார்த்தைகளில் எழுதி கொண்டே போகும். ஷெல்லியை பற்றி ஒரு திறனாய்வாளன் சொல்வான், ஷெல்லி exhaled verses as a flower exhales fragrance என்று. ஒரு மலருக்கு எப்படி வாசனை இயல்பானதோ அப்படி ஷெல்லிக்கு வார்த்தை இயல்பானது. கண்ணதாசன் சின்ன சின்ன வரிதான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. அது எவ்வளவு அழகா எனக்கு பரிமாறி இருக்கா. இப்ப நீ படுத்துட்ட நோயாளியா. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. உன்னும் அழகை பார்த்திருப்பாயே, நான் உன்னும் அழகை நீ உன்னும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே மகிழ்ந்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதற் கொடியே அமைதி கொள்வாயே. அந்த பாட்டுல என்ன உருக்கிற இடம் என்ன தெரியுங்களா? ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் நீ அன்றி. என் மனைவின்னு அவனை நினைக்கல, நீதான் என் தாய். அப்படி மனைவியை தாயாக நினைக்கக்கூடிய மனம் வாய்த்து விட்டார், அவன் நீதிமன்றத்தின் படியிலே போய் நிற்பானா? யோசிங்க. அதே மாதிரி தங்க பதக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் போலீஸ் ஆபீசர், அவருடைய மனைவி கேர் விஜயா, அந்த அம்மா பாரிச வாயுல பக்கவாதத்தில் இருப்பாங்க. அந்த அம்மா வீல் சேர்ல வச்சுக்கின்னு பாட்டா யாரு அதையெல்லாம் பாருங்க. நீங்க கண்ட கண்ட படத்தை பார்ப்பீங்க, கண்ட கண்ட பாட்டை கேட்பீங்க, நல்லதெல்லாம் தான் கேட்க மாட்டீங்களே. உங்க நல்லது கேட்க வைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். அந்த பாட்டை கொஞ்சம் நீங்க போய் கேட்டு பாருங்க. சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? சுமை தாங்கி யாரு? என் எல்லா சுமைகளையும் தாங்கியவள் என் மனைவி தானே. சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? மணி தீபம் ஓய்ந்தால் ஒளி எங்கு போகும்? இதெல்லாம் சினிமா பாட்டியா? தமிழ் எப்படியெல்லாம் கண்ணதாசனிடம் வளைந்து கொடுத்திருக்கிறது. சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும்? மணி தீபம் ஓய்ந்தால் ஒளி எங்கு போகும்? அந்த பாடல் முழுவதையும் நீங்க சிவாஜி கணேசனையும் பார்க்கணும், விஜயாவையும் பார்க்கணும். அந்த பாடல் வரிகளை நீங்க அப்படியே பின்பற்றணும். சிலை போல, அதாவது நீ சிரித்தால் தெய்வங்கள் முன்னால நிற்கும், ஆனா நீ சிலையை காணாமற் போனால் கலை எங்கே போய் நிற்கும் என்று சொல்லிக்கொண்டே குலமாதர் கூந்தல் கலைந்தாடலாமா. அது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எந்த குலமாதர்களும் பின்னால தலைமுடிய அப்படியே மேலிருந்து நீர் அருவி விழுவது போல, கார் அருவி விழுவது போல பிரிச்சுதான் கிடக்கும். அதை பின்னல் போடுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லையா? இல்லை, அப்படி இருப்பதுதான் தங்கள் அழகை பெரிதுபடுத்துவதாக நினைக்கிறார்கள். அது புரியவில்லை. வீதியில் நடமாடக்கூடிய பெரும்பாலான இளம் பெண்களை பாருங்க, பின்னால் அப்படியே இப்படி இருந்து பின்னால் பாட்டு நிற்கும். கண்ணதாசன் மனைவியான சொல்றான், குலமாதர் கூந்தல் கலைந்தாடலாமா, மலர் சூடு கண்ணே மணவாளன் முன்னே, மலர் சூடு கண்ணே மணவாளன் முன்னே. அந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஆண் கணவன் மனைவியிடம் எப்படி பொங்கணும் அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போன நிறைய சொல்லணும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, அது எனக்கு ரொம்ப பிடித்த இடம் என்ன தெரியுங்களா? அதையெல்லாம் கண்ணதாசன் தான் எழுத முடியும்ன்ற, அப்படி எழுத வேணாலும் முடியாதுன்றேன். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சொந்தம் ஒரு கைவிலங்கு நீ போட்டது, அதில் பந்தம் ஒரு கால் விலங்கு நான் போட்டது. அந்த பாடல் வரும். அதுல முக்கியமான என் மனதுக்கு பிடிச்சது என்னன்னா, பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது அதில் பூனாகம் புகுந்து கொண்டு உறவென்றது. அவனுடைய பிள்ளையே அவனுக்கு எதிரியா போயிடுவான். அதை சொல்றான், பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது அதில் பூனாகம் புகுந்து கொண்டு உறவென்றது, அடிதாங்கும் உள்ளம் இது இடி தாங்குமா, இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமா.
இப்படி அந்த பாசத்தில் கிடைக்கக்கூடிய ஏமாற்றம், அதன் மூலம் வரக்கூடிய விரக்தி, அந்த விரக்தியில் விளைகிற வேதனை, இவற்றையெல்லாம் பற்றி அவன் எழுதியிருக்கிற பாடல்களை சொல்லிக்கொண்டே போனால் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.